வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இன்றைய பதிவு நீர் மேலாண்மை பற்றியது. வீட்டில் தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்தான ஒரு பதிவு. கவனமாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான பதிவு. பொதுவாக நம்ம வீட்டில் போர்வெல் ஈசானியம், வடக்கு, கிழக்கு போன்ற பகுதிகளில் போட்டுக்கொள்ளலாம். அக்னியிலையும் கண்ணியிலையும் வாயவயத்திலையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அந்த திசைகளில் போட்டால் அந்தந்த உடல்நல கோளாறுகள் அந்தந்த உறுப்பினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு வரும். அது தெளிவாக நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு கன்னி மூலையில் நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா பிறப்புறுப்புகளில் பாதிப்புகள் வரும், கிட்னி பிரச்சனைகள் வரும். அக்னியில் போட்டிங்கன்னா ஆணை பாதிக்கும். வாயவயத்தில் இருந்ததுன்னா பண கஷ்டங்கள், வறுமை போன்றவை ஏற்படும். அதுபோல் இப்போது தண்ணி மோட்டரை போட்டுருவீங்க, டிவி பார்க்க உட்காந்துருவீங்க, தண்ணி டேங்க் ஃபுல்லாகி அதுவாக ஓவர்ஃப்ளோ ஆகி ஓடிக்கிட்டு வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். டேங்கில் ஃபுல்லான தண்ணியை விட வேஸ்ட்டு வாட்டர் அதிகமாக இருக்கும். அப்படி வேஸ்ட் ஆகும் பொழுது செல்வம் அது மாதிரி தண்ணி மூல் செலவழியும். பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை சிக்கனமாக சேமிக்க இயலாது, தண்ணி போல கரையும். நீரின்றி அமையாது உலகு என்று நம் முன்னோர்கள் வாக்கு. நம்மளுடைய நாகரிகங்கள் எல்லா நாகரிகமும் உலகில் நீரோட்ட பகுதியில் ஆற்றின் ஓரத்தில் தான் தோன்றியது. இந்திய நாகரிகம் மட்டுமல்ல, சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், எல்லா நாகரிகமும் ஆற்றின் கரையோரங்களில் தான் தோன்றியது. நீரில் தான் உயிரினங்கள் அத்தனையும் தோன்றுகின்றன. மழை பெஞ்சிச்சுன்னா பார்த்துப்பீங்க, ஏகப்பட்ட உயிரினங்கள் உருவாத பார்த்துருப்பீங்க. மீன்லேருந்து தவளையிலேருந்து நிறைய உயிரினங்கள், செடிகள் எல்லாமே. ஸோ நீர் அவ்வளவு பெரிய விஷயம். நீர் தான் உயிர் அப்படின்னே சொல்லலாம், உயிர் சக்தினே சொல்லலாம். இப்போ அப்படி இருக்கும்போது வீட்டில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். நம்மளுடைய டேப், பைப்பில், பாத்ரூம் குழாய்கள், வாஷ் பேசிங், சிங்க் போன்றவற்றில் சிறிய ஒழுக்கு இருந்தால் கூட அதை உடனடியாக சரி செய்யணும். இல்லைனா அது உடல் ரீதியான அறிகுறிகளை காட்டுகிறதுன்னு அர்த்தம். அப்படி ஒழுகிக்கிட்டு இருந்ததுன்னா உங்கள் உடம்பில் சில கோளாறுகள் ஏற்படும், ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அல்லது பெட் வெப்புன்னு சொல்லுவாங்களே, குழந்தை பெட்டில் சிறுநீர் கழிச்சிட்டு அதை சகஜமாக எடுத்துக்கிடுவோம், சரி குழந்தை தானே அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் பெரியவங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா அது ஒரு குறை தானே, அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். அதுமாதிரி உங்கள் வீட்டு கழிவு நீர், அது எந்த கழிவுனாலும் சரி, பாத்ரூம் கழிவு நீர், நீங்கள் வீடு கழுவுன தண்ணி, சிங்கில் கழுவுன தண்ணி, எல்லா தண்ணீரும் பைப் லைன் எடுத்து உங்கள் ஈசானிய வழியாக உங்கள் வீட்டிலேருந்து வெளியேற மாதிரி பைப் லைன் அமைச்சிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ கன்னி மூலையில் போச்சுன்னா நிறைய பாதிப்புகள் கொடுக்கும். கிட்னி தொடர்பான, பாலியல் உறுப்புகள் தொடர்பான நோய்களை கொடுக்கும். வாயவயத்தில் போச்சுன்னா கடன் தொல்லைகளை கொடுக்கும். அக்னியில் போச்சுன்னா வயிறு சம்மந்தமான உபாதைகள் போன்றவற்றை தரும். ஆகவே அதுமாதிரி போர்வெல்லும் மாற்றி போட்டிங்கனாலே, கண்ணியில் போர்வெல் போட்டிங்கன்னா துருமரம்னே சொல்லுவாங்க, பள்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. செப்டி டேங்க் போன்றவை, அதுவும் தண்ணி தானே, அந்த செப்டி டேங்க்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்னும் எங்கெல்லாம், அதாவது இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவல். இது முன்னாடியெல்லாம் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா பொண்ணோட கையில் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து கைகால் முகம் கழுவிட்டு வாமான்னு சொல்லுவாங்களாம். அந்த பொண்ணு கைகால் முகம்லாம் கழுவிட்டு செம்பில் கொஞ்சம் மிச்ச தண்ணி வச்சுருந்தாலும் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா தண்ணி எவ்வளோ கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு. தண்ணி பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லலை, சிக்கனமாக நல்லா குளிங்க, நல்லா கழுவுங்க, எல்லாம் பண்ணுங்கள், சிக்கனமாக இருந்துக்குங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வேஸ்ட் வாட்டர் தான் நிறைய பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஒரு ஊரில் ஆற்று நீர் அல்லது அந்த ஊரின் பொதுவான நீர்நிலைகளில் அசுத்தப்படும் பொழுது அந்த ஊர் பாதிக்கப்படுகிறது. ஆற்றில் கழிவில் கலக்கும் பொழுது, கெமிக்கல் கழிவில் ஃபேக்ட்ரி கழிவில் கலக்கிறாங்க இல்லையா, அது அங்கே உள்ள மக்களுக்கு நோயை உருவாக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நோய்கள் எப்படி பரவுதுன்னு. காலரா, டெங்கு போன்றவை எல்லாமே தண்ணீர் வழி தான். கொசுக்கள் எல்லாம் எங்கே உற்பத்தி ஆகுது? இந்த கழிவு நீரில் தான் உருவாகுது. சுத்தமான நீரில் அந்த கொசுக்கள்லாம் உருவாகாது. அப்போது ஒரு ஊருக்கும் அதுதான், நாட்டுக்கும் அதுதான். வீடு சரியாக இருந்தால் ஊர் சரியாக இருக்கும், ஊர் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நம்ம வீட்டில்
ரொம்ப கவனமாக இருந்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி, அது மாதிரி மழை நேரங்களில் தண்ணீரில் வந்து குளு குளுன்னு வரும், சுத்தமாக இருக்காது. மெட்ராஸ் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன சொல்வது, சுத்திகரித்து நீர் கொடுப்பாங்க. மற்ற ஏரியாவில் எங்கேயுமே தரமாட்டாங்க. ஆட்சியர்களை பொறுத்தவரைக்கும் சென்னை மட்டும்தான் அவங்களுக்கு ஊர். அதில் நம்ம மாதிரி ஊரில் இருக்கிறவங்க, மற்ற ஊரில் இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடை போனீங்கன்னா தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று தருவாங்க. ஒரு 100 கிராம் வாங்குங்க, 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. அந்த கொட்டையை வாங்கிட்டு வந்து பாலில் ஒரு 2 மணி நேரம் ஊற போடுங்க. அப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிடுங்க. நல்ல உலர வைங்க. ஃபேன் காற்றுலையோ அல்லது வெயில் படாமல் உலர வைங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கலங்கலை வர அன்னைக்கு குடத்தில் ஒரு 2 கொட்டையை தூக்கி உள்ளே போட்டுருங்க, குடத்துக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 1 or 2 ஹவர்ஸில் தண்ணி அந்த கலங்கள் பூரா மாறி மேலே தெளிவான தண்ணி நிற்கும். கலங்கள் பூரா கீழே போயிடும், வண்டல் பூரா கீழே படிஞ்சிரும். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி தண்ணியை பயன்படுத்திக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுபோல் மண்பானை தண்ணி வைக்கிறீங்களா குடிக்கிறதுக்கு, அதுலேயும் ஒரு கொட்டையை உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மண்பானை தண்ணி நல்ல ஆரோக்கியமானதும் சுவையானதும் கூலிங்காகவும் இருக்கும். ஏன்னா அந்த மண்பானையில் வந்து அந்த சைடில் உள்ள ஓட்டைகள்லாம் இந்த கழிவுகள் போய் அடைச்சிரும். அதை பூரா இந்த தேத்தாங்கொட்டை வந்து எடுத்து பானையை வந்து பியூரிஃபை பண்ணிடும், தண்ணியும் பியூரிஃபை ஆகிரும். உண்மையான பியூரிஃபைடு வாட்டருங்கிறது அதுதான், மண்பானை தண்ணியில் தேத்தாங்கொட்டை போட்டு குடிக்கிறது தான். இதுக்கு வேறு எதுவுமே, ரொம்ப சிம்பிள். இதை எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் தண்ணியில் எங்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. மாடியில், மொட்டை மாடியில் தண்ணி கட்ட விடாதீங்க. அதே மாதிரி தண்ணி டேங்க், ஓவர்ஹெட் டேங்க் வந்து தென்மேற்கு மூலையில் மட்டும் வைங்க. மற்ற மூலையில் வச்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்குது. மழை நீரை மேலேருந்து வடி விடுவாங்க, டப்பு டப்பு டப்புன்னு விழுந்துகிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு 20 அடி பைப்பு வாங்கி கீழே வரைக்கும் கொண்டு போய் மழைநீர் தொட்டியில் கொண்டு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் போர்வெல் பக்கத்தில் மழைநீர் தொட்டி போட்டிருந்தீங்கன்னா அந்த போர்வெல் நீர் நல்ல நீராக மாறிடும். உங்களுக்கு வற்றாத போர்வெல்லில் எப்போவுமே தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ மழை நீரை பயன்படுத்துங்க. தென் மாவட்டத்தில் விருதுநகர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வறட்சி. ஸோ அவங்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வீடுகளில் பார்த்திங்கன்னா தரைக்கு கீழே சம்பு, பெரிய பெரிய சம்பு போட்டிருப்பாங்க. சூரிய வெளிச்சம் படாத அளவுக்கு மூடி வச்சுருப்பாங்க. அது வந்து அடுத்த மழை பெய்கிற வரைக்கும் அந்த தண்ணி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வேறு போர்வெல் தண்ணியில் அவங்களுக்கு கிடையாது. ஊரை சுற்றி சாக்கடை தான், சாக்கடைங்களா அசிங்கம் தான். ஸோ அவங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே தண்ணீரை வந்து பயன்படுத்தலாம். தண்ணீருங்கிறது அவ்வளோ பெரிய சொத்து. இந்த தண்ணீர் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களிடம் பணம் காசு சேரும். இதை நீங்கள் வேஸ்ட் ஆக்குனீங்கன்னா பணம் காசு தேவையில்லாதில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. பணங்கிறது பெரிய விஷயம், எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விதத்தில் அனுபவிங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், நல்லா சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல அமைதியாக நிம்மதியாக உறவுகளோட கூடி குழாவி அந்த வாழ்க்கை வாழுங்க. சம்பாதிச்சு லட்ச சம்பாதிக்கிறேன்னு பேர் தான் இருக்குது. டெய்லி ஆஸ்பத்திரி போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, தண்டை செலவு போகுது அப்படின்னு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் மேனேஜ்மெண்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. சந்திப்போம். நன்றி.